இந்த மண்டே ஸ்கூல் திறக்குது. இவ்வளோ நாள் வீட்டில் எவ்வளோ ஜாலியாக இருந்தோம். இனி ஸ்கூலுக்கு போனால் ஜாலியாக விளாடவே முடியாது. இன்னும் 3 டேஸ் தான் விளாட முடியும். அந்த 3 டேஸும் ஃப்ரெண்ட்ஸு கூட போய் நல்லா என்ஜாய் பண்ணணும். மக்களே, நெட்டவள்ளி டிஃபன் சாப்பிடவா மக்களே? அம்மா, நான் டிஃபன் சாப்பிட்டுட்டு பூமாரி வீட்டு விளாட போகிறேன். என்ன, இனி இந்த சண்டே வரை தான் விளாட முடியும். மண்டேலேருந்து ஸ்கூல் திறக்குது. சரி சரி மக்களே, பார்த்து போ. என்ன அம்மா, ஸ்கூல் திறக்குது இல்லாமா? என்னைக்கு பேக் எல்லாம் வாங்க போகிறோம்? மக்களே, இப்போ என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை மக்களே. கொஞ்ச நாள் கழிஞ்சு உனக்கு வாங்கலாம். என்ன? சரி சரிம்மா. மோஸ்ட்டாக ஸ்டார்டிங்கில் எல்லாரும் பழைய பேக் தான் போட்டுட்டு வருவாங்க. அடுத்து கொஞ்ச நாள் தாண்டி தான் புதிய பேக் போடுவாங்க. நாளைக்கு பழைய பேக் எல்லாம் எடுத்து வைக்கணும். பழைய பாக்ஸ், பழைய லஞ்ச் பேக் எல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல. நாளைக்கு தான் தேடி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். இப்போ நமக்கு விளையாடுறது தான் இம்பார்ட்டன்ட். சரி, பூமாரி வீட்டு விளையாட போகலாம். இன்னைக்கு கடைக்கு போய் பேக், லஞ்ச் பேக், பாக்ஸ், ஸ்கூலுக்கு தேவையான எல்லாமே வாங்கணும். 2 பேக் வாங்கணும். போன வருஷம் வாங்கின பேக் போன வருஷம் பாதியிலே எனக்கு கிழிஞ்சு போச்சு. அடுத்து திரும்ப ஒரு பேக் வாங்கி இருக்கு. இந்த வருஷம் அதனால ஸ்டார்டிங்லயே 2 பேக் வாங்கி வைக்கணும். எல்லாத்துலயும் 2 வாங்கினா அந்த வருஷம் முழுசா அழகா இருக்கும். எப்பவுமே புதுசு போட்டுட்டு போனது போல ஒரு ஃபீல் இருக்கும். மக்களே, பூமாரி என்ன மக்களே யோசிச்சுட்டு இருக்கு? அம்மா, இந்த மண்டே ஸ்கூல் ஓபன் ஆகுதுமா. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் பேக் எல்லாம் வாங்க போறாங்களா. அவங்க கூட நானும் போறேன்மா. எனக்கு 2 லஞ்ச் பேக் வேணும், 2 பேக் வேணும், 2 பாக்ஸ் வேணும். எல்லாமே 2 வேணும்மா. எல்லாத்துலயும் ஒவ்வொன்று போதும் மக்களே. இல்ல அம்மா, 2 வேணும். அப்பதான் கரெக்டா இருக்கும். போன வருஷம் பாதியில எனக்கு பேக் எல்லாம் கிழிஞ்சு போச்சுமா. உனக்கு கிழிஞ்சு போன பிறகு நான் வாங்கி தரலாம். நீங்க இப்படி தான் சொல்லுவீங்க. அதுக்கப்புறமா நான் வாங்கி கேட்டா சொல்லுவீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா தான் வாங்கி தரலாம் அப்படி சொல்லுவீங்க. என்கிட்ட 1000 ரூபாய் தான் இருக்கு. அதுக்கு எல்லாத்துலயும் ஒவ்வொன்று தான் வாங்க முடியும். 1000 ரூபாய்க்கு முன்னாடி நீ என்ன வாங்கினாலும் ஒன்றும் இல்லை. உனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்க. என்ன? சரி சரிம்மா. யாரெல்லாம் போறீங்க பேக் வாங்க? பம்பா, அகிலாண்டோ, நான் போறோம். நெட்டவள்ளி மோஸ்டா வருவான் தான் நினைக்கிறேன். அவளை இனி தான் கூப்பிடணும். எனக்கு இப்போ தான் தெரியும் அவங்க பேக் வாங்க போறாங்கன்னு. நான் சொன்னேன் நானும் வரேன்னு சொன்னேன். சரி சரி, பேக் வாங்க நானும் வரேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அல்லது நீ உனக்கு இஷ்டமான பொருளை எல்லாம் வாங்குவ, தேவையான பொருளை எல்லாம் மறந்துடுவேன். நெட்டவள்ளி வா. நெட்டவள்ளி, உனக்கு தான் கால் பண்ணணும்னு இருந்தேன். பூமாரி, நானும் உங்கள் வீட்டுக்கு வரணும்னு எங்கள் அம்மாட்ட சண்டை போட்டு வந்திருக்கேன். இன்னும் 2 நாள் தான் நமக்கு ஜாலியாக விளையாட முடியும். அதுக்கு பிறகு ஸ்கூல் திறக்கும். அதுக்கு பிறகு நல்லாவே இருக்காது. ஃபுல்லாக எக்ஸாம், ஹோம்ஒர்க் அப்படியே போயிடும். இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஜாலியாக விளையாடலாமா? ஆனா நெட்டவள்ளி, பம்பா, அகிலாண்டோ நாங்க 3 பேருமே பேக், லஞ்ச் பேக் எல்லாம் வாங்க போறோம். உனக்கு அதான் ஃபோன் பண்ணலாம்னு இருந்தேன். நீயே வாரியா நெட்டவள்ளி? இல்லை பூமாரி, நான் வரல. எங்கள் அம்மாட்ட காசே இல்லை. எங்கள் அம்மா சொன்னாங்க கொஞ்ச நாள் தாண்டின பிறகு உனக்கு வாங்கி தரலாம், அது வரைக்கும் நீ பழசே வச்சுக்கான்னு சொன்னாங்க. உங்க அம்மாட்ட ஒரு 200 ரூபீஸ் இருந்தாலும் வாங்கிட்டு வா. என்ன, ஒரு பாக்ஸ் ஆடு வாங்கலாம். அதுக்கப்புறமா நான் 1000 ரூபீஸ் கொண்டு வரேன். ஏதாவது மீதி வந்தா உனக்கு நான் வாங்கி தரேன். என்ன, எங்க அம்மாயும் வராங்க. மோஸ்ட் எல்லாரும் கூடயுமே அவரோட அம்மா வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே பூமாரி, அப்போ நான் எங்கள் அம்மாட்ட இருக்க காசையெல்லாம் வாங்கிட்டு வரேன். என்ன, போன வருஷம் எல்லாருமே லேட்டாக தானே பேக் வாங்கணும், ஞாபகம் இருக்கா? ஸ்கூல் திறந்த பிறகு ஒரு மாதம் கழிச்சு தான் பேக் வாங்கணும். ஆமா நெட்டவள்ளி, ஆனா இந்த டைம் எல்லாருமே நேரமே பேக் வாங்குறாங்க. ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் டே போகும்போது புதிய பேக் போட்டுட்டு போனா எவ்வளவு ஜாலியா அழகா இருக்கும். ஆமாம் பூமாரி, அதுவும் கரெக்டு தான். நீ கவலைப்படாத. என்ன, எனக்கு காசுல மீதி வந்தா உனக்கு வாங்கி தரலாம். சரி சரி பூமாரி. மக்களே, பூமாரி வீட்டில் போய் விளையாடிட்டு வந்தாச்சு மக்களே. இன்னைக்கு நிறைய நேரம் விளையாடணும், அதுக்கு பிறகு விளையாட முடியாதுன்னு சொன்னேன். இப்போ தான் போயிட்டு சீக்கிரமாக வந்துட்டேன். அம்மா, என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி பேகு, லஞ்சு பேக் எல்லாம் வாங்க போகிறாங்கம்மா. நானும் போகிறேன். பூமாரி என்னையும் கூப்பிட்டா. நான் உன்கிட்ட இன்னைக்கு காலமே சொல்லிட்டேன்ல மக்களே, வீட்டில் சுத்தமாக காசு இல்லை. அம்மா ப்ளீஸ்மா, ஒரு 100-200 ரூபாய் தந்தா கூட ஓகே. மீதி காசை பூமாரி போடுவானாமா? சொன்ன கேளு மக்களே, கொஞ்ச நாள் தாண்டி உடனே நான் வாங்கி தரலாம். இல்லை இல்லை அம்மா, ஒரு 50 ரூபாய் இருந்தால் கூட ஓகேம்மா. ஆனால் நான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேம்மா. சரி, அப்படின்னா நான் உனக்கு 100 ரூபாய் தாரேன். என்ன, இன்னும் தான் கோழியை முட்டை எல்லாத்தையும் கொண்டு போய் விற்றேன். அதில் 100 ரூபாய் கிடைச்சி அதை உனக்கு தாரேன். சரி சரிம்மா. மக்களே, பூமாரிக்கு அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா? இல்லை இல்லை அம்மா, பூமாரிக்கு அம்மா ரொம்ப பாவம். அவங்க எல்லாருக்குமே நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அவளை வாங்கிட்டு மீதி இருந்தால் கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி சரி மக்களே. அம்மா, பூமாரி கூட அவங்க அம்மா எல்லாம் வராங்க. நீங்கள் என்ன கூட வாரீங்களா? இல்லை மக்களே, நீ மட்டுமே போ. என்ன, என்கிட்ட காசு இருந்தால் கூட நான் வந்திருக்கலாம். காசு சுத்தமாக இல்லை அதனால நான் வரல. நீ பூமாரி கூட பத்திரமா போ. என்ன? சரி சரிம்மா. இந்த கடையில் எவ்வளோ அழகழகான பேக் எல்லாம் இருக்குது. நம்ம இந்த டைம் எல்லாரும் சேமா பேக் வாங்கலாமா? அதான் நானும் யோசிச்சுட்டே இருந்தேன். எல்லாரும் சேமா பேக் போட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். பிள்ளையெல்லாம் உங்களுக்கு என்ன வேணும்? அங்கிள், எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேக் எடுத்து போடுங்க அங்கிள். இந்த பேக் 2000 ரூபீஸ். இது இப்போ வந்து புதிய மாடல். ஐயோ, 2000 ரூபீஸா? நம்மளால எல்லாம் இந்த பேக் வாங்க முடியாது.
சரி அங்கிள் இருக்கட்டும், நான் இந்த பேக்கை வாங்கி. டேய் எல்லாரும் இந்த பேக்கை வாங்குவோமா? இல்ல பம்பா, என்கிட்ட எல்லாம் அவ்வளவு காசு இல்ல. எனட்டையும் 2000 ருபீஸ் இல்லை. அப்போ நம்ம ஒன்று பண்ணலாம், எல்லாருமே இந்த கலரில் பேக் எடுக்கலாம். என்ன அங்கிள், பிங்க் கலர்ல உள்ள பேக் எல்லாம் காமிங்க அங்கிள். இந்த பேக் 1000 ருபீஸ். இதுவும் ரொம்ப குவாலிட்டியான பேக் தான். இது வந்து மழை எல்லாம் பெஞ்சா கூட உள்ளாடி உள்ள புக்கு நனையவே செய்யாது, ரப்பர்னால பண்ணியிருக்காங்க. இந்த பேக்குமே இப்போ ட்ரெண்டிங்கில் உள்ள பேக் தான். இந்த பேக் ரொம்ப ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும். எனக்கு இந்த பேக் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. போன வருஷம் நான் ஒரு பேக் வாங்கினேன், அப்போ மழை பெஞ்சா எல்லா புக்குமே நனைஞ்சிரும். அதனால நான் இந்த பேக்கே வாங்க போகிறேன். பூமாரி, நீயும் இந்த மாதிரியே பேக் வாங்குறியா? எனக்கு இருக்கிறதே 1000 ருபீஸ். இந்த பேக் வாங்கினா வேற எதுவுமே வாங்க முடியாது. இல்ல அகிலாண்டா, நான் வேற மாடல் பேக் வாங்கி என்ன இதே மாடல்ல நானும் வாங்கினேன். அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு பேருக்கு பேக்குமே கன்ஃபியூஸ் ஆகும். ஆமாம் அதுவும் சரிதான். இந்த பேக் 500 ருபீஸ். இதுவும் ரொம்ப காஸ்ட்லியான பேக் போலே இருக்கும். இப்போ நிறைய பேர் இந்த பேக் தான் வாங்குறாங்க. இதில் எல்லா கலர்ஸுமே இருக்குது. இது கொஞ்சம் பார்க்க ஸ்டாண்டர்டாகவும் இருக்கும், ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கும். அங்கிள், எனக்கு இந்த பேக்கை தாங்க அங்கிள். நெட்டவள்ளி, நீ பேக் வாங்கலையா? நெட்டவள்ளி அங்கிள், ஏதாவது 100 ருபீஸுக்கு பேக் இருக்கா அங்கிள்? நீ எந்த காலத்துலமா இருக்க? 500 தான் குறைஞ்சதே. எல்லா பேக்குமே 500க்கு மேலே தான் இருக்குது. 500 ருபீஸ் இருந்தால் கூட கொஞ்சம் மாடலாக நிறைய பேக் இருக்குது. அம்மா நம்ம நெட்ட வெளிக்கு ஹெல்ப் பண்ணுவோம்மா, பார்க்க பாவமா இருக்கு. நான் 500 ருபீஸ் பேக் வாங்கினேன், இன்னும் 500 ருபீஸ் இருக்குல்லம்மா, நெட்ட வெளிக்கு பேக் வாங்கி கொடுப்போம்மா. சும்மா இரு மக்களே. உனக்கு நீ லஞ்ச் பேக், பாக்ஸ், பென்சில் எல்லாம் வாங்கணும் இல்லை? அதுக்கும் காசு வேணும். இருக்கட்டும், யாருக்கும் ஹெல்ப் பண்ண தேவையில்லை. பூமாரி, உன்கிட்ட காசு இருக்கா பூமாரி? சாரி நெட்டவள்ளி, என்கிட்ட காசு இருக்கானா எங்க அம்மா தரவே இல்ல. சாரி, நான் உன்னை ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டேன்ல. ஒன்றும் இல்லை பூமாரி, எங்கள் அம்மா இருந்தாலும் இப்படி தான் பண்ணியிருப்பாங்க. நெட்டவள்ளி, உனக்கு 500 ருபீஸ் கூட இல்லையா? இல்லை பம்பா, நான் சும்மா தான் இன்னை உங்கள் கூட வந்தேன். அதுக்கு நீ வராமலே இருந்திருக்கலாமே. நான் தான் நெட்டவள்ளியை கூட்டிட்டு வந்தேன். அவன் நல்லா சொன்ன வரல, நான் சும்மா எங்க துணைக்கு வான்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்தேன். சரி டைம் ஆச்சு, நம்ம பேக் வாங்கியாச்சு. நீ லஞ்ச் பேக் வாங்க போகலாம். மக்களே, இந்த எபிசோடோட கண்டினியூஷனை நாளே பார்க்கலாம் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நம்ம நாளே பார்க்கலாம் மக்களே. டாடா, பை பை.